ஷோ, கக்கேரு, மொகோட்டோ 3 பேரும் எப்படியோ எக் ஜோனுக்குள்ள கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அங்க மொகோட்டோவோட அண்ணனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எக் சிட்டியை நோக்கி போறாங்க. எதிர்பாராத பல ஆபத்துக்கள் சூழ்ந்த அந்த இடத்துல இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. டீம் ஷார்ப் டூத் உடைய கேப்டன் காபு இந்த குழுவை பின்தொடர ஆட்கள் அனுப்புறான். அவங்க குறிக்கோளை அடையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். Flame Kaiser vs Thunder Emperor. நிஞ்சா ரைடர் கோவே, உன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீ இப்ப எனக்கு என்ன செய்யணும்னா, டீம் ஷார்ப் டூத்துக்கு பிரச்சனை கொடுக்குற அந்த பசங்களை எப்படியாவது நாம வெளியேற்றணும். முக்கியமா ஃப்ளைம் கைசரை ஓட்டுற ஷோவை விரட்டி அடிக்கணும். தண்டர் எம்பரருக்கு சொந்தமான கியூவிச்சியும் வெளியே அனுப்பணும். நான் மனசுல நினைச்சதை நீ இப்ப சொல்லிட்ட. நீ கொஞ்சம் கூட மாறாம இன்னும் அப்படியே தான் இருக்க. எப்போதும் எச்சரிக்கையா இருக்கிறதுனால தான் என்னோட வேலையை நான் சரியா செய்ய முடியுது. இதை நான் ஒரு குறிக்கோளா வச்சிருக்கேன். நான் நிச்சயமா அவங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன். அவங்களால எக்ஸிட்டிக்குள்ள கால் வைக்கவே முடியாது. அவங்க சாதாரணமானவங்கள, பெரிய ஆளுங்க. அந்த ஷோ யமாட்டோ அவன் ஒவ்வொரு ஆபத்தையும் தாண்டி வர வர பலசாலி ஆகிட்டு இருக்கான். அவனை நாம வீழ்த்தணும்னா நமக்கு இன்னும் கவனம் தேவை. உங்களோட இந்த ஆலோசனைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் நான் ஒண்ணு உங்களை மாதிரி கிடையாது. எனக்கு தோல்வினாலே பிடிக்காது. நீ என்ன சொன்ன? என்ன தோத்து போறவன்னு சொன்னியா? கோவை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் எங்க போனானே தெரியலையே. இது என்னதுன்னு தெரியலையே. அதுல நிறைய நிழல்னு போட்டிருக்கோம். அது அவனுக்கு அழைப்பு விடுத்த காடு. கோய் என்ற நிஞ்சா ரைடர் நமக்கு அவசியம் தேவை. அவனால தான் உள்ள நுழையிற பூச்சிகளை தடுத்து அழிக்க முடியும். இங்க இருந்து பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு. நம்பவே முடியல. ஆனா இந்த மலையோட அடுத்த பக்கத்துக்கு நாம போய்தான் ஆகணும். நம்ம கடந்து போக வேண்டிய தூரம் 58 கிலோமீட்டர். கடல் மட்டத்துல இருந்து 2000 அடி நம்ம மேல ஏறணும். அப்படின்னா நிறைய தூரம் கடந்து தான் போகணும். சரி வாங்க, நம்ம இப்பவே புறப்படலாம். இதை தாண்டி இருக்கிற எக்ஸிட்டி நமக்காக காத்துட்டு இருக்கு. அதே நேரத்துல நமக்கு அங்க பிரச்சனையும் காத்துட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்க, டீம் ஷார்க் டூத்தை சேர்ந்த டைகர் நிச்சயம் அங்க இருப்பான். அவன் நம்மள உள்ள நுழையவே விட மாட்டான். உண்மைதான். அவனும் அவனுடைய சகோதரன் காபுவும் இருக்கிற வரைக்கும் நம்மளால எக்ஸிட்டிக்குள்ள நுழையவே முடியாது. இப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. நானும் ஃப்ளேம் கைசரும் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, என்னமோ தெரியல, எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல. கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன். ஷோ இது கஷ்டமான பயணம் தான். ஆனா நம்ம கிட்ட நெப்டியூன் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் எல்லாத்தை விட முக்கியமா, என்னோட அண்ணன் நம்மள முழு நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரும் நம்ம கூட இருப்பாருங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் கூடவே இல்லாம கொஞ்சம் தூரத்திலேயே நிக்கிறாரு? எனக்கும் அதான் புரியல. நாம போற இடத்துக்கு தான் அவரும் வர போறாரு. ஆனா ஏன் நம்ம கூட வர மாட்டேங்கிறாரு? ஒருவேளை எங்க அண்ணனுக்கு பறவைகளை பார்த்தா பயமோ என்னவோ. ஹோசிக்கு வேற நம்ம கூடவே இருக்கான். ஓகே, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ கியூஇஜி, இந்தாங்க குடிங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கும்ல? நான் ஏற்கனவே வயிறு நிறைய சாப்பிட்டிருக்கேன். எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லை. அப்படின்னா சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க கூட தங்கிக்கிறீங்களா? தனியா சாப்பிட்றத விட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சின்ன பசங்க கூடலாம் அரட்டை அடிக்க எனக்கு நேரம் இல்லை. நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடி நான் தவற விட்டா கூட உங்க கதை முடிஞ்சிடும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட நாம எல்லாம் ஒன்னா இருந்தா தானே பாதுகாப்பு. நம்ம எல்லாருமே எக்ஸிட்டியை நோக்கி தானே போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஒற்றுமையா இருந்து எதிரியை வீழ்த்துவோம் வாங்க. ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்படி அப்பாவித்தனமா பேசாதீங்க. எதிரிகளுடைய இதய பகுதியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பிக்னிக் இல்ல. உங்களுக்கு வயசும் போதாது, அனுபவமும் போதாது. நான் சொல்றத கேளுங்க. உங்க மாதிரி ஆளுங்க கூட இருக்க மாட்டேன். எங்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லைன்னு சொல்லாதீங்க சரியா? நீங்க வச்ச டெஸ்ட்ல கூட நாங்க ஜெயிச்சு தானே வந்திருக்கோம். அதை மறந்துட்டீங்களா? ஒரு டெஸ்ட்ல தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சதா நினைச்சுக்காதீங்க. என்னாச்சுன்னா, நீங்க உங்களை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேர்ல யாரு நல்ல ரைடர்னு தெரிஞ்சுக்க ஒரு ஹிட் அண்ட் பேட்டில் வச்சுப்போம். என்னது ஹிட் அண்ட் பேட்டிலா?
உண்மையிலேயே உன்னால என்ன தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. முடியுமா முடியாதா பதில் மட்டும் சொல்லுங்க. உனக்கு இது அனாவசியமான வேலைதான், ஆனாலும் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் உங்களை தோக்கடிச்சேனா நீங்க என் கூட சேர்ந்துக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் எக்ஸிட்டிக்கு போகணும். சரி, இன்னைக்கு ராத்திரியே ரேஸ் வச்சுக்கலாம். நீங்க கண்டிப்பா இதுல தோக்க போறீங்க கியூச்சி, பாத்துக்கிட்டே இருங்க. ஓ நல்லா இருக்கே. நீ என்ன செய்யற மக்கட்டோ? சொல்ல மாட்டேன், இது ரகசியம். எம்டிபி என்சைக்ளோபீடியால போட்டிருக்கிற டயரை எனக்காக கொஞ்சம் மாத்தி தர முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவரை நான் போட்டியில சந்திக்க போறேன். அதுக்கு என் பைக்கை நல்லா டியூன் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏய், நான் சொன்னது காதுல வாங்குறியா இல்லையா? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ஓ மன்னிச்சிரு. ஆமா, உன் மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்கு? ஏன் நான் பேசுறது கேட்க மாட்டேற? அது இந்த இடட்டன் பேட்டில் நீ எதுக்காக பண்றன்றத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம தான் எக்ஸிட்டியை நெருங்கிட்டோமே, அப்புறம் எதுக்காக? இந்த பேட்டில்ல உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் ஷோ. நீ சொன்னது சரிதான். மக்கோட்டோ ஏற்கனவே அவன்கிட்ட தோத்துருக்கா. திரும்பவும் ஷோ எதுக்காக அவன்கிட்ட போய் மோதணும்? இதுல என்ன இருக்கு? இது ரொம்ப த்ரில்லா இருக்கும்பா. எம்டிபி ஓட்டுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கியூஇச்சி எம்டிபி ஓட்டுறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா உன் கூட போட்டி போட்டதில்ல. ஆனா இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் கனவு இப்ப நனவாக போகுது. அதுக்காக தான் உன்கிட்ட நான் உதவி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு வேணும். கவலைப்படாத ஷோ, முதல்ல எப்படி இருந்தது அதே நிலைமைக்கு நான் இப்ப கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ககேரோ. இப்பதான் நமக்கு எல்லாம் சரியா வந்துடுச்சே. நாம எல்லாரும் போய் இப்ப சாப்பிடுவோமா? மக்கோட்டோ எங்க? ஆச்சரியமா இருக்கே. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா, அதுக்குள்ள எங்க காணாம போயிட்டா? என் அண்ணன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அவன் எம்டிபியை ரொம்ப அற்புதமா ஓட்டுவான். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. அவன் ஒரு முறை பைக் சாம்பியன் ஆனப்போ அவனை பார்த்து நான் ரொம்பவே பொறாமப்பட்டிருக்கேன். அவனை மாதிரியே வரணுன்றதுதான் என்னுடைய கனவும் கூட. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இந்த எம்டிபியை கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நெப்டியூன் பைக்கும் எனக்கும் ஒத்து வருது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப என் அண்ணன் என்கிட்ட பாசம் காட்டுறாரு. யாரெல்லாம் எம்டிபியை கவனமா ஓட்டலையோ அவங்களுக்கெல்லாம் எம்டிபியை ஓட்டுறதுக்கான தகுதி இல்லை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறதை தடுக்க எனக்கு வழியே இல்ல. எதுக்காக அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வா. ஷோ உளவு பாக்குறதுக்காக உன்னை அனுப்புனானா? அவன் செஞ்சிருப்பான். இல்ல, அந்த மாதிரியான வேலையெல்லாம் நாங்க யாரும் செய்ய மாட்டோம். தெரியும், ஷோ அப்படி கிடையாது. சரி, அதெல்லாம் விட. அவன் இப்பவும் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கான். அவனால காபுவை நிச்சயமா வீழ்த்த முடியாது. நீயும் ஷோவோ எவ்வளவோ முன்னேறி இருக்கீங்க, அதை நான் பாராட்டணும். இருந்தாலும் உங்க குழுவுல நான் சேர மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த டீம் ஷார்ட் டூத்தர் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களே சொல்லிருக்கீங்க. எதிர்த்து போராடுவோம். என்னால முடியாது, அதுக்கான நேரமும் வரல. ஷோவுக்கும் ஃப்ளேம் கைசருக்கும் ஏராளமான திறமைகள் இருக்கு. எத்தனை ரேஸ்ல அவன் கலந்துக்கிறானோ அவ்வளவு திறமைகள் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் இன்னும் அவன் அதிகமா முன்னேறணும். அப்புறம் நிச்சயமா ஒரு நாள் ஷோ ஒரு எம்டிபி ரைடரா வருவான். அது நடந்தே தீரும். ஒரு வழியா அந்த நாள் வரும்போது நீங்க நிச்சயமா எங்க கூட சேருவீங்க, அப்படிதானே? ஆமா, ஆனா தயவு செஞ்சு யாருக்கிட்டே அதை சொல்லாத. இங்க நம்ம பசியில இருக்கோம். இவ எங்க போனா? அவளை வேணா போய் தேடி பார்த்துட்டு வரலாமா? ஷோ யமாட்டோ, இந்த தடவை கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன். யாரது? அது கோவேவா? நீ நினைக்கிறது சரிதான், அது டைகாவே தான். நீ எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? தைரியம் இருந்தா வெளியில வா. உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு.
இனிமே அவங்கள கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாய மூடு. ஷோயை மட்டும் எக்ஸிட்டிக்குள்ள போகாம தடுக்க என்னால மட்டும்தான் முடியும். நீ தேவையில்லாம என்ன பேச வைக்கிற. ஃப்ளேம் கைசரும் தண்டர் எம்பரர் தான் எனக்கு இப்ப தேவை. நீ இங்கிருந்து போயிடலாம். இதெல்லாம் என்னது? நீ இப்ப ரெடியா ஷோ? யா ரெடி. நாம இங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பள்ளத்தாக்கம் நோக்கி போகலாம். கீழே போய் கொடி கட்டின பாறையை சுத்தி வரலாம். பிறகு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடலாம். இதுதான் நம்ம பாதை. ஓகே. That's it, let's go. இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எடுத்த உடனே அவருக்கு எப்படியாவது நம்ம அதிர்ச்சியை கொடுத்தாகணும். இவரை ஜெயிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. உண்மையிலேயே பெரிய ரைடர் மாதிரி தான் ஓட்டுறான். அதுக்குள்ள முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். தொடர்ந்து அவனால அப்படி போக முடியுமா? அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு நல்லா ஓட்டுறான். அவனுக்கு மலையில ஓட்டுறதெல்லாம் கை வந்த கலை மக்கட்டோ. ஏய், என் அண்ணனை பத்தி என்ன நினைச்ச? அவனும் வேகமா ஓட்டுவான். ஏய் சின்ன பொண்ணு, இப்ப நீ யார் பக்கம் இருக்கேன்னு சொல்லு. ஆமா, இது நல்ல கேள்விதான். அது வந்துனா இப்போதைக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் தான் முன்னாடி போறேன். எப்படியே போயிட்டு இருந்தா நான் தான் ஜெயிப்பேன். உனக்கு இப்ப பெருமையா இருக்கா? ஆனா நான் யாருன்னு காட்டுறேன். அவரை பாத்தியா? ஒரு பெரிய பாறையில ஏறி அற்புதமா ஜம்ப் பண்ணாரு. ஆமா, ஏன்னா அவர் ஏன் அண்ணனாச்சே. இதெல்லாம் சரியா வராது. இனிமே நீ ரொம்ப கவனமா ஓட்டணும் ஷோ. நீ என்ன விளையாடுறியா? அந்த பள்ளத்தாக்குல பெரிய பெரிய பாறை எல்லாம் இருக்கு. மொக்கட்டோட அண்ணன் இதுல அடிக்கடி ஓட்டி இருப்பாரு. அதனால அவருக்கு அனுபவம் இருக்கு. ஷோ இதுல நல்லா மாட்டினா. நீ பைக்கை நேரா ஓட்டலனா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. என்னால இதை நம்ப முடியல. என் அண்ணன் பள்ளத்தாக்கு நெருங்கிட்டாரு. அதுவும் இல்லாம வேகமா ஓட்டுறாரு. உடனடியா ஷோ ஏதாவது செய்யலன்னா நிச்சயம் இதுல கீழே வச்சுதான் ஜெயிப்பாரு. ஏதாவது செய் ஷோ. அவனை விட்டுறாத. நான் இப்ப எப்படியாவது அவர் முன்னாடி போயே ஆகணும். உங்க இடாட்டன் பேட்டல்ல நானும் சேர்ந்துக்கிட்டா என்ன நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? அது என்னது? என் கண்ணு என்னை ஏமாத்துதா இல்ல இவர் நிஜமாவே பறக்கிறாரா? நீ யாருன்னு இப்ப சொல்லி ஆகணும்.
என்ன நிஞ்சா ரைடர்னு சொல்லுவாங்க. நாம இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓ, இவர்தான் அந்த நிஞ்சா ரைடரா? கோவே தானே? நீங்க 2 பேரும் டீம் ஷார்ப் டூத்தோட எதிரிங்க. அப்படின்னா நீங்க எனக்கு எதிரிங்க தான். சொல்றது புரியுதா? என்ன இப்படி ஆகுது? இவனால எப்படி இது முடியுது? இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க ஒரே இருட்டா இருக்கு. அந்த ரைடர் யாரு? அது வேற யாரும் இல்ல, கோவே. டைகா, நீ இங்க என்ன பண்ற? ஷோ யமாட்டோ கியோயிச்சியும் தோக்கடிக்கப்படணும். அதனால என் சகோதரன் காபு அவங்கள அழிக்க புது ஆட்களை அனுப்பிச்சிருக்கான். அப்ப அந்த புது ஆள் தான் கோவிவா? 2, 3, 4, 5 பேர். இங்க என்னதான் நடக்குது? இந்த ஆளுங்கெல்லாம் எங்க இருந்து வராங்க? இவன் யாருன்னு தெரியலையே. பார்த்து ஜாக்கிரதை. இவங்க எல்லாரும் எம்டிபி சட்டத்தையே மீறாங்க. ஒரு ஹிடாட்டன் பேட்டில் நடக்கும்போது எம்டிபி ரைடர் மேல கை வைக்கவே கூடாது. இது உனக்கு தெரியாதா? எழுதப்பட்ட எல்லா சட்டத்தையும் நீங்க மீறீங்க. ஆனா நான் இப்ப உன்னை தாக்கலையே. எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்? ஃப்ளேம் கைசரும் தண்டர் எம்பரரும் தான் எனக்கு இப்ப குறி. ஏன்னா அதுல இருக்கிற எம்பளம் எனக்கு வேணும். அது என் கைக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். நாம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? நம்ம இப்ப பாதி ரேஸ்ல இருக்கோம். நடுவுல எல்லாம் போக முடியாது. அவன் சொல்ற எதையும் நீ கேட்காத. அவனை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அவன் ரொம்ப ஆபத்தானவன கூட இருக்கலாம். ஷோ முதல்ல எதிரிகளை பிரிக்க பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அவங்கள வீழ்த்துவான். அந்த நிஞ்சா ரைடர் கோவே இப்படிதான் விளையாட்ட ஆரம்பிப்பான். உண்மையிலேயே அவர் ஒரு நிஞ்சாவா? இதெல்லாம் எதுக்காக எங்ககிட்ட சொல்றீங்க? அவர் உங்க பக்கம்னா நீங்க இந்த தகவல்களை எல்லாம் சொல்லாம தானே இருக்கணும். அதான் சரி. நாங்க உங்க எதிரியாச்சு. எங்ககிட்ட எப்படி நீங்க தகவல் சொல்லலாம்? ஏன்னா ஷோவை நான் தான் வீழ்த்தி ஆகணும். எனக்கு இவனை பிடிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், டீம் ஷார்க் டூத்தோடைய முக்கியமான கமாண்டர் நானு. எனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவை நான் நிறைவேற்றி ஆகணும். இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப கூட எனக்கு சுத்தமா புரியல. இப்ப நான் எங்க போறது? லெஃப்டா இல்ல ரைட்டா? அச்சோ, எல்லாரும் என்ன சுத்த போட்டாங்களே. இப்பவே கண்ணை கட்டிட்டு அவங்க எல்லாரும் கவலைப்படாத ஷோ. நாம ரேஸ முடிச்சாகணும். பெரிய ஆச்சரியமா இருக்கே. ஷோவால சரியா வண்டி ஓட்டவே முடியல. இந்த ரேஸுக்கு நிச்சயமா இப்படி ஒரு முடிவு ஏற்படக்கூடாது. அங்க என்னாச்சுன்னு பாத்தியா? கீழே வச்சு ஷோவை பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. இப்பதான் எனக்கு புரியுது. அவர் இந்த போட்டியை தானே எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஃப்ளேம் கைசர் இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டம் செஞ்சிருக்க. பரவாயில்ல கியூச்சி, உன்னை நான் எப்படியாவது வீழ்த்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சதை செய். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியும் நீ நினைக்கிறியா? எப்படியும் சுலபமா அவனை நான் தாண்டி வந்துட்டேன். அதான் சொன்னல, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. இப்ப பாரு. அண்ணனை மேல தூக்குறான். கியோயிச்சி! நம்ம வேலையை இப்ப முடிச்சிடலாமா? அது உன்னால முடியாது. பிரபல கியூச்சி இப்ப தோக்கடிக்கப்பட்டுட்டாரு. கியோயிச்சி! அது எவ்வளவு பெரிய பைக்கா இருந்தாலும் சரி, இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தா அது நொறுங்கிதான் போகும். கியோயிச்சி! கியோயிச்சி! நிஞ்சா ரைடர் கையில மாட்டிக்கிட்ட கியூயிச்சி
மிக உயரத்தில இருந்து தண்ணிக்குள்ள வீசி அடிக்கப்பட்டிருக்காரு. இதுல இருந்து அவரும் அவருடைய பைக்கும் தப்பிச்சா? அப்புறம் ஷோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸிட்டிக்கு போனாங்களா இல்லையா? தொடர்ந்து பாருங்க, தெளிவா புரியும். ரைடிங் ஃபார்ம். மாலையில இருந்து இறங்கும் போது உங்களுடைய இடுப்பை பயன்படுத்தி சாய்வான பகுதியை நீங்க கடக்கணும். டான்சிங். அதிகமான வேகத்துல உங்க பைக்கோடைய நடுப்பகுதியை வச்சு இடது பக்கம் வலது பக்கம் நீங்க நல்லா திரும்பணும். அவனுக்கு ஒரு தோல்வியை கொடுத்ததுனால நான் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கேன். இப்ப ஷோ கிடையாது. அவனோட ஃப்ரெண்டும் தண்ணிக்கு அடியில மாட்டிக்கிட்டான். ஆனா இது எதுக்கு? ஷோ எதுக்காக கண்ணை கட்டிட்டு இருக்கா? உன்னால என்ன வீழ்த்த முடியும் நினைக்கிறது தப்பு சின்ன பையா. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இடாட்ட ஜம்போட அடுத்த எபிசோட தொடர்ந்து பாருங்க. யாராலையும் வீழ்த்த முடியாத நிஞ்சா ரைடர் கோவே. நான் ஒன்னு ஒரு வழி பண்ற ஷோ ஏமாட்டோம்.